9 மாசத்துக்கு அப்புறம் உலகத்துக்கு வெளியே, முற்றிலும் உலகத்துக்கு வெளியே 400 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. உலகத்தை விட்டு 400 கிலோமீட்டர் மேல the space station is. Good morning my dear people. Probably இன்னைக்கு மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன், பட் I don't know. Let's see. So now enjoy this scene, okay? Good morning. Hi. Mother. First internship நேத்தே லீவ் போட்டான் இவன் தான் மிஸ்டர் ஆரிஃப் அவர்கள். அதனால இன்னைக்கு எந்த मन्ना जाके मन्ना डायपर चेंज करेगा. कौन कौन है? पहले वाली इधर खाली खोल गया था, गोली निकल रहा था उसमें से पूरा नीचे निकल गया. This is where we gather before going to drink. ஆக்சுவலி நேற்று நாங்கள் தெரியாமல் டாக்டர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நேற்று ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம். தட்ஸ் டோட்டலி ராங். திஸ் இஸ் நர்சஸ் ஸ்டேஷன், மேல் நர்சஸ் ஸ்டேஷன். ஓகே, அப்புறம் இன்றைக்கி ஓட்டியில் ரொம்ப நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் சௌமி டாக்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு வச்சு எங்களை ஓட்டிட்டாங்க. டாக்டர்ஸ்னாலே ஸ்ட்ரிக்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. பட் ஆனால் ஒரு டாக்டர் என்னையும் இவனை பிடிச்சி கலாச்சி விட்டார். நானே அப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் போதும் சார் விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு இன்னும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார் அவர். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு டுடே ஓட்டி. இப்போ தான் ஜஸ்ட் வெளியே வந்தோம், எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் வந்து everybody is went to bus. We are the one going last because of OT post. So கிளம்பலாம். பேக்ல வாட்ச் உங்களுக்கு டேக். Good evening my dear people. Wait. ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படி என்னன்னா, ஐயோ திஸ் வில் பி பெர்ஃபெக்ட். ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படி என்னன்னா, ஆஃப்டர் ஸ்ட்ரகிளிங் ஆஃப் 9 மாதம் இன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஃபைனலி சுனிதா வில்லியம்ஸ் and William Buchner has returned to the earth. Really, there's a big hats off to the Elon Musk team. Elon, great job man. இது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி இது என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இந்த 9 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் 5 அப்போ தான் அவங்க கிளம்புனாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அங்கே ஒரு வேலையாக போய் 10 நாள் திரும்ப வரதே இருந்துச்சு. பட் அது என்ன ஆச்சுன்னா, ஒரு அந்த போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, நம்ம எப்படி பஸ் ட்ராவல் பண்ணுறோம், பஸ் ட்ரெயின்ஸ், சேம் திங். தட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தட் திங் வாஸ் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அதை சரி பண்ணுறேன்னு அது இழுத்துட்டு போய்
9 மாதம் கஷ்டப்பட்டு கடைசியில் நேற்று காலைல வந்து இறங்கினான்னு நினைக்கிறேன். நேற்று மேபி நேற்றே இதை அவங்கள விட்டு பேசி தான் இருந்திருக்கணும். பட் ஆனால் நேற்று நான் லைட்டாக கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். லுக் ஹவ் மிசரபிள் இட் இஸ். 9 மாதத்துக்கு அப்புறம் உலகத்துக்கு வெளியே, முற்றிலும் உலகத்துக்கு வெளியே 400 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. உலகத்தை விட்டு 400 கிலோமீட்டர் மேலே த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ். அங்கே சர்வே பண்ணுறதுலாம் சும்மா இல்லை. சரி, எப்படா உணவெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தனியாக ராக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்பப்போ அவங்களுக்கு உணவும் தண்ணியும் போயிட்டு இருந்திருக்கு உலகத்திலிருந்து. ஸோ மனுஷன் இவ்வளோ வளர்ந்துட்டானான்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் இவ்வளோ வளரல. God what has written and what he has given the knowledge, that only it has happened. ஸோ அதனால் மனுஷனை கடவுளாக நினைக்காதீங்க. ஓகே, கடவுள் தான் மனுஷனை வச்சு இது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். சரிங்களா? தட்ஸ் இட். அப்புறம் இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருன்னு கேட்டீங்க, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் யாருன்னு. அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி எதாவது தெரியணும், சயின்டிஃபிக்ஸ் இதெல்லாம் தெரியணும்னா போய் சயின்டிஃபிக் சேனலை பாருங்கள். நம்ம சேனல் இதெல்லாம் இல்லை. பட் ஃபார் எலான் மஸ்க் டீம் ஐம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்காக பாய்ஸ் ஆர் சம்திங் அந்த டீம், the team fails, Elon Musk team entered and they achieved this. That's the great job, Elon. Then அப்புறம் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே நாள் ரூமையே காமிச்சிக்கிட்டு காலேஜுக்கு போகிற, திரும்பி வர, இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணுறா புதுசாக. எங்கேயாச்சும் எங்களை பாரிஸ் கூப்பிட்டு போ, புர்ஜ் கலீஃபா கூட்டி போ, அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மக்களே. மை டியர் பீப்புள், என்கிட்ட என்ன இருக்குதோ அதான் செய்ய முடியும். ஓகே, ஸோ I am trying my best to make my videos interesting every single day. So ஒன்றும் இல்லைங்க, போங்க.